தமிழரசு மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சந்திப்பு. விசாரணை முடிவை பொறுத்தே போலீஸ் மரியாதை. சி.டி. விக்ரமரத்ன விவகாரத்தில் புதிய தகவல். செம்மணி புதைக்குழிக்குள் இன்று பெரியவரின் எண்புக்கோட்டுடன் சிறியவரின் எண்புக்கோடு மீட்பு. சுமந்திரன் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடாது. விக்டோரியா கல்லூரிக்கு முன் வெடித்தது போராட்டம். 25வது நாளை எட்டிய கேப்பாப்பிலவுக்கான விடுவிப்பு போராட்டம். தொழிற்கல்வியை மேம்படுத்த 2027 வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்க அரசு திட்டம். மின்சார பிரச்சினைகள் குறித்து கண்டறிவதற்கான விசேட கலந்துரையாடல். யாழ்ப்பாணம் மருத்துவ சங்கம் மற்றும் கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை இணைந்து நடாத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதான தமிழருக்கு 15 வருடங்களுக்கு பின்னர் கிடைத்தது பிணை. டெங்கு நோய் தீவிரம். மரணங்களின் எண்ணிக்கை 53ஆக அதிகரிப்பு. தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டதா அரசு. முஜிபுர் ரஹ்மான் எம்பி கடும் சாடல். இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் யாழ்ப்பாணத்தில் இன்று சந்தித்து கலந்துரையாடினர். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானத்தின் இல்லத்தில் குறித்த சந்திப்பு இன்று காலை இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சி.வி.கே. சிவஞானம் மற்றும் எம்.ஏ. சுமந்திரனும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் சார்பில் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சந்திரகுமார், வேந்தன் மற்றும் ரட்னலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது சமகால அரசியல் நிலவரம், சிறுபான்மை கட்சிகள் இணைந்து உருவாக்கிய புதிய கூட்டு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன், எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் தெரிவித்தனர். அதிகார பகிர்வு தொடர்பாகவும் அதேபோல புராதன சின்னங்களுடைய பாதுகாப்புகள் தொடர்பாகவும் ஏனைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் இப்பொழுது வடகிழக்கு தமிழ் கட்சிகள் மற்றும் மலையக தமிழ் கட்சி, முஸ்லீம் கட்சிகள் உள்ளடக்கிய அந்த 6 கட்சிகளினுடைய ஃபோரம் சம்பந்தமாகவும் இப்படி பல விடயங்களை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். இதில் முக்கியமாக தமிழ் மக்கள் நீண்ட காலமாக போராடி அவர்களுக்கு சில அதிகாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த அதிகாரம் என்பது 13வது திருத்தச் சட்டத்திற்குள் கொண்டு வரப்பட்ட அதிகாரங்களாக இருக்கிறது. அது மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்களாக இருக்கிறது. இந்த மாகாண சபைக்கு கிடைத்த அதிகாரங்களை எந்தவித காரணம் கொண்டும் அரசாங்கம் பறிமுதல் செய்யக்கூடாது என்பதும், அது மாத்திரமில்லாமல் வடக்கு கிழக்கில், குறிப்பாக வடக்கு கிழக்கில் இந்த மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களை மீள ஒப்படைப்பது என்று அதிகாரிகளோ அல்லது வேறு எவருமோ அது தொடர்பாக அப்படி பேசுவது தவறானது என்பதையும் நாங்கள் அவர் சகலருக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஏனென்றால் அண்மையில் சில பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. மன்னாரில் இருக்கக்கூடிய பேஸ் ஹாஸ்பிட்டல் அல்லது மாவட்ட வைத்தியசாலையை திரும்ப மத்திக்கு கொடுக்க வேண்டும் என்றும், அதேபோல் உங்களுக்கு தெல்லிப்பளையில் இருக்கக்கூடிய பேஸ் ஹாஸ்பிட்டலை மத்திக்கு கொடுக்க வேண்டும் என்று போன பல்வேறுபட்ட கருத்தாடல்கள் நடந்திருக்கிறது. அவை உண்மையாகவே ஒரு சட்டவிரோதமான விடயங்கள், கான்ஸ்டிடியூஷனுக்கு ஜாப்புக்கு மாறுபட்ட விஷயங்கள். ஆகவே அப்படியான விஷயங்கள் பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல் பாடசாலைகள் எடுத்தாலும் தேசிய பாடசாலைகள் என்ற ஒரு விடயம் பேசப்பட்டது. இப்பொழுது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டிலிருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது, தேசிய பாடசாலைகள் என்று எடுப்பதற்கு தங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே எடுக்கப்பட்ட பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் என்ற கேட்டகோரிகள் இல்லை, அவற்றை நாங்கள் விடுவிக்கிறோம் என்றும் அதற்கான சர்க்குலர் அனுப்பப்பட்டதாகவும் கூட கூறுகிறார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த பாடசாலைகளாக இருக்கலாம், வைத்தியசாலைகளாக இருக்கலாம், உள்ளூராட்சி பல்வேறுபட்ட அமைப்புகளாக இருக்கலாம், அது மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட விடயங்களை மீண்டும் மத்திக்கு கொண்டு போவதென்று சொன்ன விடயங்கள் அது பேசப்பட வேண்டிய விஷயங்கள் அல்ல. அது தமிழ் மக்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் உரிமைகளாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் பொதுவான ஒரு விடயத்தை எல்லோர் மத்தியிலும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அது மாத்திரமல்லாமல் இவை தொடர்பாக சகலருடனும் நாங்கள் கருத்து பரிமாற்றம் செய்யவும் விரும்புகின்றோம். அது அதிகாரிகளாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் இந்த ரெவல்யூஷன், இந்த அதிகார பகிர்வு என்று சொன்ன விடயம் சம்பந்தமாக நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு தெளிவினை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆகவே அது தொடர்பாகவும் நாங்கள் பல விஷயங்களை பேசியிருக்கின்றோம்.
இவை தவிர ஏனைய சில விஷயங்கள், முக்கியமாக இந்த 6 கட்சி கூட்டணி மற்றும் 6 கட்சி ஃபோரம், அது கூட்டணி அல்ல, சில பேர் அதனை கூட்டணி அலையன்ஸ் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது 6 கட்சிகள் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு ஃபோரம். அவர்கள் மிக தெளிவாக தங்களது கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த 6 கட்சியும் இலங்கையை பொறுத்தவரையில் சிறுபான்மை தேசிய இனங்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களது பிரச்சனைகளை நாங்கள் கூட்டாக சந்திக்க வேண்டும். அதில் முக்கியமாக மாகாண சபை தேர்தல்கள், அதே போல புதிய அரசியல் யாப்பு, எல்லோருக்கும் இருக்கக்கூடிய காணி பிரச்சனைகள் போன்றவை முக்கியமானவென இனங்காணப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் எல்லோரும் வரவேற்கின்றோம். ஆகவே அதில் பிழை பிடிப்பதற்கு எங்களை பொறுத்தவரையில் எதுவும் இல்லை. நாங்கள் கூட்டாக என்னென்ன செய்ய முடியுமோ, செய்ய முடியாதவற்றுக்குள் கால் வைப்பது என்பதிலும் கூட கூட்டாக என்ன செய்ய முடியுமோ அதனை செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் அதனையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் கட்சியாக நாங்கள் அதனை வரவேற்றிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக முக்கியமாக ராஜதந்திரிகளை சந்தித்து, இந்தியா, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற ராஜதந்திரிகளை சந்தித்து இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கூட்டாக அந்த 6 கட்சி அந்த ஃபோரத்தில் அந்த விஷயத்தை முன்வைக்கும்படி சுமந்திரன் போன்றவரிடம் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். ஆகவே அந்த விடயங்கள் எதிர்காலத்தில் நடைபெறும் என நம்புகின்றேன். மிகுதியை திரு சுமந்திரன் அவர்கள் கூறுவார்கள். இதேபோல் எங்களுடைய கட்சி செயற்பாட்டாளர்கள் உறுப்பினர்கள் மத்தியிலும் சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வண்ணமாக இந்த அதிகார பகிர்வு என்ற விடயத்துக்கு நாங்கள் எப்படியாக வர நேர்ந்தது, எங்களுடைய 70-75 வருட சரித்திரத்திலே, சுதந்திர இலங்கைக்கு இருக்கிற சரித்திரத்திலே என்ன விதமாக நாங்கள் தனித்துவமாக எங்களையே நாங்கள் ஆளுகிற ஒரு முறைமையை ஏற்படுத்த விரும்பியிருந்தோம். அதில் இது விளக்கப்பட்டதன் காரணமாகத்தான் தனிநாடு என்ற கோரிக்கை கூட எழுந்தது. ஆகவே நாங்கள் ஒரே நாட்டுக்குள்ளே ஒரு தீர்வை பெறுவதாக இருந்தால் உச்ச அதிகார பகிர்வோடு ஒரு முறைமை மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மிக மிக அடிப்படையான ஒரு விளக்கமாக இருக்கிறது. அந்த விளக்கங்களை எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினரும் கட்சியிலே விசேஷமாக செயற்பாட்டாளர்களாக இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். அதிகார பயிர்வை பொறுத்தவரையிலே கல்வி, சுகாதாரம் என்பவை தற்போது முற்றுமுழுதாக மாகாணங்களுக்கு பயந்தளிக்கப்பட்ட அதிகாரங்கள். காணி, போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை என்று குறை கூறுகிற நாங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களையும் திரும்ப அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஆகையால் தான் இந்த தேசிய பாடசாலை, தேசிய வைத்தியசாலை என்ற போர்வையிலே கொடுக்கப்பட்ட அதிகாரங்களையும் மீள பெறுகிற செயற்பாடுகளை நாங்கள் முற்றுமுழுதாக மறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். அது பற்றின விளக்கம் இல்லாமல் தேசிய பாடசாலையாக இருந்தால் அல்லது தேசிய வைத்தியசாலையாக இருந்தால் எங்களுக்கு நன்மைகள் கூட கிடைக்கும் என்ற நினைப்பிலே செயற்படுகிறவர்களுக்கு அதை பற்றிய விளக்கங்களை கொடுக்க வேண்டும். இன்றைய கூட்டு தீர்மானமாக நாங்கள் ஒரு அறிவிப்பாகவே செய்கிறோம். அப்படியான செயற்பாட்டில் எவருமே இறங்கக்கூடாது. தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள், அது தமிழ் மக்களுடைய விற்பனர்களாக இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சிலர், இது எங்களுடைய நிறுவனம் ஒரு தேசிய நிறுவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கக்கூடாது. இது காலாகாலமாக நாங்கள் பலத்த போராட்டங்களின் மத்தியிலே எங்களுக்கு கிடைத்த மிக சிறிய அதிகாரங்கள், அவற்றையும் நாங்களாகவே தூக்கி வள்ளித்தட்டிலே மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்து விடக்கூடாது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் ஒரு அறிவிப்பாகவும் செய்க முனைகிறோம். அதற்கு மேலதிகமாக திரு பிரேமச்சந்திரன் சொன்னதைப் போல இந்த 6 கட்சிகள் சேர்ந்த இந்த தளத்தை, இந்த மேடையை நாங்கள் எதற்காக பாவிக்கப் போகிறோம்? எங்களுக்கு இருக்கிற வேறுபாடுகளை பற்றி பேசுவதற்காக அல்ல, நாங்கள் இணங்குகிற விஷயங்களை சேர்ந்து சொல்லுவது என்பதுதான் அதில் இருக்கிற முக்கிய கருப்பொருள். 25% அதாவது நாட்டின் சனத்தொகையிலே குறைந்தது 25% பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வலு கூடுதலாக இருக்கும். அடமந்து கொடியும் திரண்டால் முடுக்கு என்று சொல்வதைப் போல நாங்கள் இணங்குகிற விஷயங்களை நாங்கள் சேர்ந்து குரல் எடுப்பது முக்கியமானது. அதிலே மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதும், அதே போல் புதிய அரசியல் யாப்பு, அதியுச்ச அதிகார பயிர்வுடைய புதிய அரசியல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதும், எங்களுடைய மக்களுக்கு ஒவ்வொருவராக இருக்கிற காணி பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் முதலிலே முன்னிறுத்தியிருக்கிறோம். இந்த விஷயங்களை விளக்குவதற்காக நாங்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய
பல்வேறு நாட்டு ராஜதந்திரிகளை இந்தியா உள்ளிட்ட ராஜதந்திரிகளை சந்தித்து அவர்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய கூட்டத்திலே எடுத்த முடிவை அந்த 6 கட்சிகள் தளத்துக்கு நான் எடுத்து சொல்லுவேன். அந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்து இலங்கையின் 35வது போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் உடற்கூற்று பரிசோதனை மற்றும் பிரேத பரிசோதனை நடவடிக்கைகள் நேற்று நடைபெற்றுள்ளன. விசாரணையின் ஆரம்பகட்டமாக கொழும்பு கிழக்கு முல்லேரியாவைச் சேர்ந்த நீதி மருத்துவ அதிகாரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் வசித்த வீட்டிற்கு சென்று சம்பவ இடத்தை ஆய்வு செய்து தேவையான மருத்துவ குறிப்புகளை பதிவு செய்தார். நீதி மருத்துவ மற்றும் நீதவான் விசாரணைகளின் மூலம் இது தவறான முடிவு என அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டால் நடைமுறையில் உள்ள சட்டங்களின்படி அவரது உடலுக்கு போலீஸ் சீருடை அணிவிக்கவோ அல்லது போலீஸ் மரியாதை செலுத்தவோ முடியாது என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை போலீஸ் வரலாற்றில் போலீஸ் மா அதிபராக பதவி வகித்த ஒருவர் தவறான முடிவால் உயிரிழந்த முதல் சம்பவம் இதுவாகும். இதற்கு முன்பும் தவறான முடிவு செய்து கொண்ட எந்த போலீஸ் அதிகாரிக்கும் அதிகாரப்பூர்வ மரியாதை செலுத்தப்படவில்லை என்றும் உயர் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் காலை மாலபே தலகேன பகுதியில் உள்ள அவரது வீட்டில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் அளித்த வாக்குமூலத்தின்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தனது சேவை துப்பாக்கியை கேட்டுள்ளார். பின்னர் ஒரு தண்ணீர் கொண்டு வருமாறு காவலரை வெளியே அனுப்பியுள்ளார். அதன் பிறகே துப்பாக்கி சத்தம் கேட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் அவரது மார்பு பகுதியில் ஒரு தோட்டா பாய்ந்திருந்தது தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்தில் இருந்து அந்த ரிவால்வர் கைப்பற்றப்பட்டு மேலதிக விசாரணைக்காக போலீசாரால் எடுத்துச் செல்லப்பட்டது. போலீசாரின் தகவலின்படி நேற்று காலை வழக்கம் போல தனது 2 பாதுகாப்பு அதிகாரிகளுடன் உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். காலை சுமார் 7:30 மணியளவில் வீட்டிற்கு திரும்பிய சிறிது நேரத்தில் துப்பாக்கி சத்தம் கேட்டது. உடனடியாக குடும்பத்தினரும் அயலவர்களும் பாதுகாப்பு அதிகாரிகளின் உதவியுடன் அவரை இரத்த காயங்களுடன் முல்லேரியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். உயிரிழக்கும் போது அவர் 60 வயதை கடந்திருந்ததுடன் 2 மகன்களின் தந்தையாக இருந்தார். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததுடன் தலங்கம போலீசார் மற்றும் பல உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்தனர். நீதியியல் நிபுணர்கள், கைரேகை நிபுணர்கள் உள்ளிட்ட குழுக்கள் அறிவியல் ஆதாரங்களை சேகரித்தனர். தற்போதைய போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவின் உத்தரவின் பேரில் 2 சிறப்பு போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவரது மனைவி, பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. போலீஸ் வட்டாரங்களின் தகவல்களின்படி அண்மை காலமாக அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தமும் குடும்ப தகராறும் இந்த துயரமான முடிவுக்கு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. அவரது மகனின் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாகவும் அத்தோடு குடும்ப வன்முறை குற்றச்சாட்டின் அடிப்படையில் பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு பிரிவிலும் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. தான் பல ஆண்டுகள் கண்ணியமாக வழிநடத்திய போலீஸ் அமைப்பை தனது குடும்ப விவகாரத்தில் நடந்து கொண்ட விதமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளும் அவரை மனரீதியாக மிகவும் பாதித்ததாக நெருங்கியவர்களிடம் தெரிவித்துள்ளார். வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் எதிர்கொண்ட இந்த குடும்ப பிரச்சினை மற்றும் அதனால் ஏற்பட்ட சமூக அவப்பெயரை தாங்க முடியாமல் அவர் கடுமையான மனவேதனையில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. CD விக்ரமரத்ன மத நம்பிக்கையுடன் வாழ்ந்தவர். அவர் இறைச்சி உணவுகளை தவிர்த்ததுடன் மது மற்றும் புகைப்பழக்கங்களில் இருந்து முற்றிலும் விலகி வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. அவருடன் போலீஸ் பயிற்சியில் இணைந்து பயின்ற ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் யகத் போன்சேகா போலீஸ் மா அதிபராக இருந்த காலத்திலும் அவர் தியான நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்றதாக தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 36ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்றது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 36வது நாளான இன்றைய தினம் சனிக்கிழமை புதிதாக ஒரு பெரியவரின் எண்புக்கூடுடன் சிறியவரின் எண்புக்கூடு உள்ளடங்கலாக 6 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்று செம்மணி சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 36ஆம் நாள் காலை 8:10 அளவில் ஜாழ் நீதவான் கௌரவ எஸ். லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த அகழ்வு பணியின் போது புதிதாக 6 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு 5 மனித எண்பு தொகுதிகள் அதிலிருந்து ஆழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 437 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 428 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பிற சான்று பொருட்களாக வெள்ளை பாசிமணி, வெள்ளை நிறத்திலான பாசிமணியும் அல்லது இரும்பு தகடு துண்டு ஒன்றும் வளையல் ஒன்றும் ஆக 3 பிற சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதே நேரம் 3
என்பு குவியல்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளை 37ஆம் நாள் அகழ் பணி அரை நேரம் நடைபெறும். அது புதிதாக இன்று கண்டுபிடிக்கப்பட்ட 424 425 மனித எலும்பு தொகுதிகள். உங்களுக்கு தெரியும், கூட்டமாக ஒன்றோடு சேர்ந்து ஒருமித்து அருகருகே மனித எலும்புகள் காணப்படுகிறத நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அகழ்வு செய்யும் போதுதான் அது சம்பந்தமான ஏதாவது புற சான்று பொருட்களோ விடயங்கள் இருக்கின்றோ என்று தெரிய வரும். 418 ஒன்றோடு ஒன்று கிட்டியவாறு அந்த மனித எலும்புகள் காணப்படுகின்றன. நாளை அந்த அகழ்பணி செய்யும் போது அது அகழ்ந்தெடுக்கப்பட்டு சட்ட வைத்தியர் செல்லையா பிரணவன் கட்டுக்காவலில் வழங்கப்படும். அது இன்னும் அகழ்ந்தெடுக்கையில் இப்போ தலை மட்டும் தெரியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அகழ்பணி செய்யும் போது அது அதின் அமைப்பு அந்த எலும்பு கூட்டின் விடயங்கள் வித்தியாசமான முறையில் காணப்படுகிறது. அது ஃபுல்லாக முழுமையாக அகழ்ந்தெடுத்தும் போது அது சம்பந்தமாக நீங்கள் அதற்கான செய்திகளை சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் 150வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு நாளைய தினம் நடைபெறவுள்ள நடைபவனிக்கு சட்டத்தரணி M.A. சுமந்திரன் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடாது என்றும் விக்டோரியன்ஸ் ஒருவரை அதிதியாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்து பழைய மாணவர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இந்த போராட்டமானது இன்றைய தினம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட பழைய மாணவர்கள் எங்கே விழா குழு எங்கே, பாடசாலை நிர்வாகமே தன்னிச்சையான முடிவுகளை எடுக்காதே, விக்டோரியன்ஸை அதிதியாக வர வேண்டும் என தெரிவித்து பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பழைய மாணவர்கள் கருத்து தெரிவிக்கையிலும் 150வது ஆண்டு விழா என்பது ஒரு முறையே வரும். அது தொடர்பான நிகழ்வுகளுக்கு எமது பழைய மாணவர்கள் யாராவது விருந்தினராக அழைக்கப்பட வேண்டும். பாடசாலைக்கு தொடர்பில்லாத ஒருவர் விருந்தினராக வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சுமந்திரன் விருந்தினராக அழைக்கப்பட்ட விடயம் நேற்றைய தினமே எங்களுக்கு தெரியும். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக பாடசாலை அதிபர் மற்றும் பாடசாலை நிர்வாகத்தினர் ஆகியோருடன் சுமூகமாக பேசி முடிப்பதற்கு நாங்கள் முயற்சித்தோம். ஆனால் அது பலனளிக்கவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல் பழைய மாணவர்கள் எவரும் கலந்து கொள்ள வேண்டாம், நாங்கள் பாடசாலை சமூகத்தினுடைய நிகழ்வுகளை நடத்துகின்றோம் என்று அதிபர் கூறினார். அதன் பின்னரே நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டி ஏற்பட்டது. இந்த 150வது ஆண்டு விழாவுக்கு என ஒரு விழா ஒழுங்கமைப்பு குழு தெரிவு செய்யப்பட்டது. அது தொடர்பான செய்திகள் பத்திரிகைகளிலும் பிரசுரமானது. ஆனால் அந்த விழா குழுவினரை உள்வாங்கி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படவில்லை. அந்த ஏற்பாட்டு குழுவினரின் கருத்துக்கள் கேட்கப்படவில்லை. பழைய மாணவர் சங்கத்தினரின் கருத்துக்கள் கேட்கப்படவில்லை. நாங்கள் தனிப்பட்ட முறையில் யாரையும் எதிர்க்கவில்லை. பழைய மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதே எமது கருத்தாக காணப்படுகின்றது. போராட்டம் சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் ஜனநாயக ரீதியாகவே முன்னெடுக்கப்படுகின்றது. எமது போராட்டத்தால் யாருக்காவது மன உளைச்சல் ஏற்பட்டால் நாங்கள் அதற்கு பொறுப்பல்ல. எமது கருத்தினை கேட்காமல் இந்த விருந்தினர் தெரிவு இடம்பெற்றதை காரணம். எனவே எங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும். பழைய மாணவர்கள் என்ற வகையில் நமக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியினுடைய பழைய மாணவர்களாகிய நாங்கள் இன்று எங்களுடைய சுமார் 180 ஆண்டுகால வரலாறும் சிறப்பும் இருக்கக்கூடிய எங்களுடைய பாடசாலையினுடைய 180வது ஆண்டு விழாவில் எங்களுடைய பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் விருந்தினர்களாக அழைக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் இன்று எங்களுடைய ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை முன்வைத்திருக்கிறோம். எந்த விதத்திலும் நம்மளுடைய பாடசாலை சமூகத்துக்கு பொருத்தமில்லாத, எங்களுடைய பாடசாலை சமூகத்துக்கு அறவே தொடர்பில்லாத நபர்களை எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த 180வது ஆண்டு விழாவில் ஒரு தனிப்பட்ட ஒரு சிலரது நடவடிக்கைகளின் காரணமாக, வேறு சில அபிலாஷைகளின் காரணமாகவும் இந்த 180வது ஆண்டு விழாவிற்கு எங்களுடைய கல்லூரி சமூகத்துக்கு பொருத்தமில்லாத, எங்கள் கல்லூரி சமூகத்துடன் தொடர்பில்லாத நபர்களை பிரதம விருந்தினர்களாகவோ கௌரவ விருந்தினர்களாகவோ அழைப்பதை நாங்கள் வன்மையாக இந்த நேரத்தில் கண்டித்து இந்த அடையாள ஆர்ப்பாட்ட நிகழ்வினை சட்டத்திற்குட்பட்டு நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு கேப்பாப்பிலவில் ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள தமது பூர்வீக காணிகளை மீள பெற்று தருமாறு வலியுறுத்தி மக்கள் முன்னெடுத்து வரும் 2வது கட்ட தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 25வது நாளை எட்டியுள்ளது. இன்றைய போராட்டத்தில் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா கலந்து கொண்டு தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதுடன் மக்களுடன் இணைந்து போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார். தமது பூர்வீக நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்துள்ள கேப்பாப்பிலவு மக்கள் பல ஆண்டுகளாக அமைதியான ஜனநாயக வழிமுறைகளில் பல்வேறு போராட்டங்கள்
திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இருப்பினும் தங்களது சொந்த காணிகளில் மீளக்குடியேறவும் விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் முடியாத நிலை தொடர்வதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். கேப்பாப்பிலவு பூர்வீக காணிகள் தொடர்பான நீண்டகால பிரச்சினைக்கு இதுவரை நிரந்தரமான தீர்வு எட்டப்படாத நிலையில் தங்களது நில உரிமைகளை மீண்டும் வலியுறுத்தும் நோக்கில் மக்கள் இரண்டாவது கட்ட தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். கேப்பாப்பிலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த காணிகளை உடனடியாக உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியே இந்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் 25வது நாளாகவும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தொழிற்கல்வித்துறையை வலுப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருக்கு 303 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் பொதுக்கல்விக்காக 160 பில்லியனும், உயர்கல்விக்காக 122 பில்லியனும் மற்றும் தொழிற்கல்விக்காக 20 பில்லியனும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் மற்றும் அடுத்த ஆண்டுக்கான நிதி தேவைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டதுடன் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதால் மாத்திரம் அவற்றை செலவிடாமல் தேசிய தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை இனங்கண்டு நிதியை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் மற்றும் வவுனியா மாவட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக இன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி பிரதி அமைச்சர் அர்கம் இலையாஸ் மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பாலி சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் இந்த விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது வவுனியா மாவட்டத்தில் 934 குடும்பங்களுக்கு மின்சார வசதி இல்லை என்பது கண்டறியப்பட்டதுடன் அக்குடும்பங்களுக்கு விரைவாக மின்சாரத்தை வழங்குவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. மன்னார் மாவட்டத்தின் குஞ்சுகுளம் பகுதி மல்வத்துஓய வான்பாய் மையினால் நீரில் மூழ்கியதைத் தொடர்ந்து வாரக்கணக்கில் மின்சாரம் தடைப்பட்டதால் சுமார் 350 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மேலும் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மாவட்டங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மேம்படுத்தல், மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய வெண்கல கட்டமைப்புகளை நிறுவுதல் மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களின் கட்டுமான பணிகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. குறித்த நிகழ்வில் மின்சார சபையின் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட பிரதம பொறியியலாளர் திருமதி எம் தயாபரன், வவுனியா மேலதிக மாவட்ட செயலர் திரு எம் கமலதாசன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். மக்கள் போராட்ட இயக்கம் மற்றும் மீனவ சங்கங்களின் கூட்டுணைவு இணைந்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்றைய தினம் நடைபெற்றது. அதன் பின்னர் ஊடக சந்திப்பும் இடம்பெற்றது. இந்த சந்திப்பிலே நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் பல்வேறுபட்ட சட்ட நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலே இன்று 4 முக்கிய விடயங்களை பிரதானமாக மக்கள் போராட்ட முன்னணியோடு இணைந்து வடக்கு கடற்றொழிலாளர் அல்லது தமிழ் கடலை காப்பாற்றுவதற்காக நாங்கள் முடிவு தீர்மானித்திருக்கின்றோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே முதலாவது தீர்மானமாக எங்களிடம் 4 முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முதலாவதாக இலங்கை அரசாங்கத்தினால் புதிதாக கொண்டு வரப்பட இருக்கின்ற சட்ட முன்மொழிவு 2026 ஆண்டு 12ஆம் மாதம் 1ஆம் திகதி அமைச்சரவையிலே அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இந்த புதிய மீன்பிடி திருத்த சட்டத்திற்கு இந்த புதிய மீன்பிடி சட்டத்தினாலே சிறு மீனவர்கள், இலங்கை பூராக இருக்கின்ற சிறு மீனவர்கள், தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்ற பேது பாகுபாட்டுக்கு அப்பால் இலங்கை கடற்றொழிலாளர்கள் இந்த புதிய சட்ட திருத்தத்தினாலே பாதிக்கப்படுகிறார்கள். உடனடியாக இந்த புதிய சட்ட திருத்தத்தை இந்த அரசாங்கம் அமைச்சரவையிலே கொண்டு வந்த தீர்மானத்தை 12ஆம் மாதம் 1ஆம் தேதி 2026 ஆண்டு அமைச்சரவை தீர்மானத்தை வாபஸ் பெற வேண்டும், நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதேபோன்று 2வது கோரிக்கையாக இலங்கையிலே அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையேற்றத்தினால் இலங்கை பூராக இருக்கின்ற கடற்தொழிலாளர்கள் கடற்தொழிலிலே ஈடுபட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறதுனால் மானியத்தை தவிர்த்து மீனவர்களுக்கு எரிபொருள் விலையை குறைத்து வழங்க வேண்டும் என்று 2வது தீர்மானமும்,
மூன்றாவது தீர்மானமாக வெளிநாட்டு மீன்பிடிகள் அல்லது இந்திய படகுகள் இலங்கை கடலிலே வருவதற்கு இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டும் என்றும், ஏனென்று கேட்டால் இந்த அரசாங்கம் வந்து 1.5 வருடங்களாக எந்தவித ராஜதந்திர நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை, அதை எடுக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தையும், நான்காவதாக இலங்கையிலே கொள்முதல் வருகின்ற மீன்பிடி உபகரணங்கள் வலைகள் தரமற்றதாகவும் கால அவதியானதாகவும் மற்றது மீனவர்களுக்கு பொருத்தமற்றதாகவும் கிடைப்பதனால் மீனவர்கள் அந்த மீன்பிடி உபகரணங்களில் குறிப்பாக வலைகளை வைத்து மீன்பிடி நடவடிக்கைகள் ஈடுபடும் போது அந்த வலைகள் எளிதாக அழிவடைகிறது. அதனால் மீன்பிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இந்த மீன்பிடி வலைகளுக்கு உற்பத்தி திகதிகளும் இல்லை, கால அவதியான திகதிகளும் இல்லாமல் தான் இன்று கடைகளிலே இந்த மீன்பிடி உபகரணங்கள் விற்கப்படுகிறது. இந்த 4 விடயங்களையும் நாங்கள் வட இலங்கை கடற்றொழிலாளர்களாக மக்கள் போராட்ட முன்னணியோடு இணைந்து இந்த 4 பிரச்சனைகளை முன்வைத்து எதிர்காலத்திலே போராட இருக்கின்றோம். எதிர்காலத்திலே வடமாகாணத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மீனவ கிராமங்களுக்கும் சென்று மீனவர்களுடைய பிரச்சனையை கருத்தில் எடுத்து, அதிலும் குறிப்பாக இலங்கையிலே சட்டத்தினால் தடை செய்யப்பட்ட தொழில்முறைகளை முற்றாக நிறுத்துவதற்கும் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டங்களை பாராளுமன்ற மக்கள் பிரதிநிதிகள் கவனிப்பற்றி இருக்கிறதுனால் வடக்கு தொழிலாளர் அதிகம் பாதித்திருக்கிறார்கள். குறிப்பாக வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த சட்டங்கள் பற்றி மீனவர் பாதிக்கப்படுவது தொற்றி பெரும்பாலானோர் மௌனம் காத்து வந்த நிலையிலேதான் நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியை எங்களுக்கு உதவிக்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைக்கு நாங்கள் இன்று சென்றிருக்கின்றோம். அதனை மக்கள் போராட்ட முன்னணி செய்ய வேண்டும். அவர்களோடு இணைந்து நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம் என்றுதான் இன்றைய செய்தி. அதே போன்று இன்று வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே முறையற்ற சீன கடல் அட்டை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. அந்த கடல் அட்டை சுற்றுச்சூழலுக்கும் எங்களுடைய சிறு மீனவர்களுடைய இருப்புக்கும் பாதிப்பாக அமைந்திருக்கின்ற அந்த சீன கடல் அட்டையை அனுர அரசாங்கமும் விரைவாக விதைத்து சிறு மீனவரையும் கடலையும் கருவறுக்க துணைந்திருக்கின்றார். இலங்கையினுடைய மீன்பிடி அமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சந்திரசேகரன் அவர்கள் மீண்டும் வடக்கு சிறு கடற்தொழிலாளர்களை கருவறுக்க வலிக்கிட்டிருக்கின்ற சந்திரசேகரன் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த மக்கள் போராட்ட முன்னணியோடு இணைந்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் என்ற செய்தியை நாங்கள் வடக்கு மீனவர் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே அனுர அரசாங்கத்தின் ஆட்சியிலே மக்கள் ஆட்சி என்று சொல்லப்படுகின்றார்கள். நாங்கள் குறிப்பாக கடற்றொழில் சமூகம் சொல்கின்ற மக்கள் ஆட்சியை அனுர அரசாங்கம் வழங்கவில்லை. நாங்கள் இந்த அனுர அரசாங்கத்தையும் அல்லது யாழ் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற அரசு அதிகாரிகளையும் கேட்கின்றோம். கடல் என்பது பொது சொத்து, பொதுமக்கள் பாவனைக்குரிய சொத்தாக அந்த கடல் இருக்கிற போது ஒவ்வொரு பிரதேச செயலர்களும் அந்த கடல் காணியை அரச காணியாக்கி குத்தகைக்கு வழங்குவதற்கு ஒவ்வொரு பிரதேச செயலருக்கும் அதிகாரம் கொடுத்தது ஆறு? மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரா அல்லது இலங்கையினுடைய ஜனாதிபதியா? கடல் பொது சொத்தாக இருந்து நாங்கள் சுதந்திரமாக மீன்பிடித்த சூழ்நிலையிலே இன்று கடலையும் அரசகாணியாக்கி ஒவ்வொரு பிரதேச செயலர்களும் சட்ட முறையற்று சட்ட விரோதமாக எங்களுடைய கடலை குத்தகைக்கு வழங்குகின்ற யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பிரதேச செயலர் அவர்கள், நீங்கள் மனச்சாட்சியை தொட்டு நடவுங்கோ, கடல் பொது சொத்து, பொதுமக்களுடைய ஆதனம், அதை அரசகாணியாக்கி குத்தகைக்கு வழங்குவதை தயவு செய்து தடுத்து நிறுத்துங்கள். சந்திரசேகரம் அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் தெரிந்தவர்களிடம் வைத்து இதை அறிந்து கொள்ளுங்கள். அதே போன்றுதான் இலங்கையிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனமான நாரா நிறுவனத்திடமும் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இலங்கையிலே இந்த நாரா நிறுவனத்தில் இருப்பவர்களும் நாரா நிறுவனத்தை வழிநடத்தவர்களும் முறையற்ற ஒழுங்கற்ற முறையிலே எங்கள் கடல் ஆய்வுகளை மக்களோடு சந்திக்காமல் கொழும்பில் இருந்து கொண்டு உண்மைக்கு புறம்பான ஆய்வுகளை வடக்கிலே வெளிப்படுத்தி வடக்கு கடற்றொழிலாளை கருவறுப்பதிலே இலங்கை நாரா நிறுவனம்
மிக துல்லியமாக செயல்படுகிறது என்ற கவலையையும் நாங்கள் சொல்கின்றோம். எங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பிலே இருக்கின்ற நாரா நிறுவனம் இன்று முறையற்று சட்டவிரோதமான முறையிலே செயல்படுகிறது. அது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இனியாவது இந்த மக்கள் போராட்ட முன்னணியிடம் நாங்கள் வடக்கு கடற்றொழில் சமூகம் சார்பாக இன்று 15க்கும் மேற்பட்ட கடற்தொழில் சங்கங்கள், பொது அமைப்புகள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அவர்களாவது இணைந்து வடக்கு மீனவர்களுக்கு அல்லது இலங்கை மீனவர்களாக நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மக்கள் போராட்ட முன்னணி உறவு பாலமாக நின்று செயல்பட வேண்டும். என்றால் நாங்கள் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து யாருமே தீர்வு பெற்று தரவில்லை. இறுதியாக இருக்கின்ற நம்பிக்கையும் இந்த மக்கள் போராட்ட முன்னணியோடும் சகோதர எங்களுடைய கடற்றொழிலாளர்களுக்கும் நாங்கள் இலங்கை கடற்றொழிலாளராக ஒன்றுபட்டு செயல்பட தீர்மானித்திருக்கின்றோம். பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் சுமார் 15 ஆண்டுகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தமிழர் ஒருவருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. இவ்வளவு நீண்ட காலத்துக்கு ஒருவரை வழக்கின்றி தடுத்து வைத்திருப்பது அவரை விடுவிப்பதற்கான ஒரு விதிவிலக்கான சூழ்நிலை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கின் 3வது பிரதிவாதியான தம்பையா பிரகாஷ் என்று அழைக்கப்படும் தனுஷ் என்பவருக்கே பிணை வழங்க மறுத்து கொழும்பு உயர்நீதிமன்றம் விதித்திருந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான பிரதீப் ஹெட்டியாராய்ச்சி மற்றும் பி குமாரரத்னம் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் ரத்து செய்து இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது 26 வயது மட்டுமே ஆகியிருந்தது என்றும் அவர் தனது இளமை காலத்தின் பல முக்கியமான பகுதிகளை வழக்கின் தீர்ப்புக்காக காத்திருந்தே சிறையில் கழித்துள்ளார் என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட இந்த நபர் மீது 2012 செப்டம்பரில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் அவசரகால சட்ட விதிகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குற்றப்பத்திரிகையில் மொத்தம் 230 குற்றச்சாட்டுகள், அதாவது பிடிஏயின் கீழ் 115, அவசர கால சட்டத்தின் கீழ் 115 உள்ளடக்கப்பட்டதுடன் 106 அரசு தரப்பு சாட்சிகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் நீதிமன்றம் கடுமையான நிபந்தனைகளுடன் அவருக்கு பிணை வழங்கியுள்ளது. அந்த நிபந்தனைகளாக ரூபாய் 2 லட்சம் ரொக்க பிணை, தலா 5 மில்லியன் பெறுமதியான 4 ஆள் பிணைகள், காவல்துறை தலைமையகத்தில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவில் 2 வாரங்களுக்கு ஒருமுறை முன்னிலையாக்கி கையெழுத்திட வேண்டும். பிரதிவாதியின் கடவுச்சீட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த பிணை நிபந்தனைகள் எதனையாவது மீறினால் பிணை ரத்து செய்யப்படும் என்றும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 53ஆக அதிகரித்துள்ளது. டெங்கு நோய் காரணமாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 3 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. அத்துடன் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 74,478 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. முன்னதாக நோயாளர்களின் எண்ணிக்கை 74,000 தாண்டியிருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் காய்ச்சல் அல்லது டெங்கு நோய்க்கான இனி அறிகுறிகள் தென்படுமாயின் காலதாமதம் செய்யாது அருகிலுள்ள வைத்தியசாலைகளுக்கு சென்று மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.